போற்றுதலுக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, என்னை இங்கு பேச ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய எங்களது ஐயா அவர்களே, இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரும் போவாங்க. அதில் மெய் மறந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போகிறதில்ல. இங்கே வந்துட்டு எனக்கு என்ன பேச முடியுமான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலம்மா. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே அழ வச்சிட்டீங்க. பக்தின்னா எப்படி இருக்கணும், அதுவும் ஐயப்பனுடைய ஸ்தலத்தில் வந்துட்டு அந்த ஐயப்பனுடைய கோவிலுக்கே போயிட்டு வந்த ஒரு உணர்வு மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொடுத்த தலைப்புலாம் அழகாக பேசணும். ஒரு அருமையான வாய்ப்பு. முதல்ல திருப்பூர் மாவட்டத்தில் எத்தனையோ மேடைகளில் பேசி இருந்தால் கூட எங்கள் அம்மா கூட இந்த மேடை எனக்கு முதல் மேடை. இந்த மேடையில் பேசின அத்தனை பெரியோர்களும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமையில் அந்த ஆண்டவனுடைய அருளால் இருக்கிறாங்க. எங்கள் ஐயாவுடைய ஆசி நிலை அது உண்மை. என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, ஐயப்பன் கோவில் அந்த மேடையில் பேசிட்டாலே அகில உலகத்துக்கு நாம் போன மாதிரி அப்படிம்பாங்க. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு திடீர்னு கிடைச்சதுக்கு அந்த ஐயப்பனுடைய அருளை நான் உண்மையிலேயே மெய் சிலிர்த்து வணங்குறேன். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. அந்த பக்கம் பூந்தி, இந்த பக்கம் லட்டு, அவ்வளோதான். அதை உதுத்து கொடுக்குறாங்க, இது அப்படியே முழுசாக கொடுக்குறோம், அவ்வளோதான் இல்லையா? அதை உதுத்து கொடுக்குறாங்க, கூட குறைய கொடுக்கலாம். ஆனால் லட்டு முழுமையாக அப்படியே கொடுக்கும் பொழுது அதனுடைய பயன்பாடும் அதிகம், சுவையும் அதிகம், சுவை குன்றாமல் கொடுக்கறது. திருப்பதி லட்டை வாங்கி முழுசாக சாப்பிட்டோம்னா அது தனி ருசி இருக்குது, திங்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அதை உதுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதமாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் தோணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அருமை சகோதரி மிக அழகாக தன்னுடைய கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் தனி பக்தி பாடல் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவையே உலுக்கும். அதாம்மா திரைப்பட பாட்டு என்னவோ அனைவரையும் கைதட்ட வைத்தது. ஆனால் தனிப்பாட்டு என்பது அந்த ஆன்மாவையே சற்று நேரம் அப்படியே உலுக்க வைக்கும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆன்மாவை சுத்திகரிப்பது என்பது இந்த தனிப்பாடல். ஏன் தெரியுமா? தினமும் நாம் குளிக்கிறோம். அது எதுக்குன்னா உடம்புல இருக்க அழுக்கு போகும். தினம் கண்டிப்பாக குளிக்கணும். ஏன்னா உடம்புல இருக்க அழுக்கு போகணும். ஆனால் புனித நதிகளில் நீராடுறோம் பாருங்க, அது எதுக்கு தெரியுமா? ஆன்மாவை சுத்தம் செய்யறதுக்கு தான் புனித நதியில் நீராடுறோம். அதுதான் உண்மை. அது மாதிரி தினமும் குளிக்கிறதுன்ற மாதிரி அந்த சினிமா பாட்டு, புனிதமான கங்கை நீரில் போய் குளிக்கிறது எங்களுடைய தனிப்பாட்டு. இந்த இடத்துக்கு வந்த உடனேயே எனக்கு எப்போவோ பாடின பாட்டு எனக்கு மனசில் வந்துச்சுமா. சாதாரண மனுஷியா அந்த என்னைய கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அம்மாவோட நான் இருக்கிறேன். என்னை ஒரு புது மனுஷியா, உலகமறிஞ்ச பேச்சாளரா, என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா, இப்படித்தான் இருக்கணும்னு இவர்களை போன்ற பெரியவர்கள் காட்டிய நல்ல ஆசையால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அதற்கு காரணம் எங்கள் அம்மா சொன்னாங்க பாருங்க, நம்மளுடைய கோபம், நம்மளுடைய ஆத்திரம், நம்மளுடைய காமம், நம்மளுடைய குரோதம் அத்தனையும் விட்டு ஒழிச்சிட்டா எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எல்லோருமே ஒரு ஆன்மீகவாதிகளாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் என்பது என்னுடைய மனதிலே கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தை வடித்து தந்தது எதுவென்றால் எங்களுடைய தனிப்பாடல். ஒரு 4 வரி தான். அதில் என்ன அழகா ஐயப்பனுடைய கோவிலில் பாடுறோம் பேசுகிறோன்னாலும் அவனுடைய புகழை பாடுகின்ற பொழுது உண்மை நிலை புரியும். இந்த 4 வரியை சொல்லும் பொழுது எல்லா பக்தர்களுக்கும் உண்மை அதுதான்ற நிலை புரியும். என்ன பாட்டு தெரியுமாம்மா? எனது நான் எனச்சருக்கு மமதை உற்றலைந்த என்னை இனிய நாக்கி இணைய வைத்த இன்ப ஜோதியே, எனது நான் எனச்சருக்கு மமதை உற்றலைந்த என்னை இனிய நாக்கி இணைய வைத்த இன்ப ஜோதியே, படியெல்லாம் கடந்து சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்து பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் இன்ப ஜோதியே. ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ ஐயப்ப
18 படி தாண்டி அந்த ஆண்டவன் வருவான். எப்போன்னா, எனது நான் என்ற செருக்கு அழுகின்ற பொழுது நாம் அந்த 18 படி தத்துவத்தை கடந்து அவனை பார்க்க போக வேண்டாம், அத்தனையும் கடந்து அவன் இறங்கி வந்து நமக்கு உதவுவான். அதைத்தான் அந்த தனிப்பாடல்ல ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. இந்த பாட்டு ஒலிக்காத இடமே இல்லம்மா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்ததான்னு எனக்கு தெரியாது. என்னதான் திரைப்பட பாடல்களில் ஒரு ருசி, ஒரு தனியான ஒரு சுவை இருந்தால் கூட இந்த பாட்டு எந்த இடத்துல ஒலிச்சாலும் அந்த இடத்துல ஐயப்ப பக்தர்கள் தன்னை எறியாமல் சுவாமியே சரணமையான்னு சொல்லிடுவாங்க. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோன்ற பாட்டுக்கு இந்த உலகமே அடிமமா. எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் அந்த பாட்டை தான் முதல்ல பாட சொல்றாங்க. இது நான் சொல்லல, அவர் பேட்டியில் சொன்னதியா. என்ன அழகா, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் தேடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கண்டிடுவார், சங்கடமின்றி ஏறிடுவார். கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கண்டிடுவார், சங்கடமின்றி ஏறிடுவார். கரிமலையேற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருமுடி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் அவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை வணங்கிடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலையின் மேல் நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார், கதி என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலை